அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமே மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. எஸ்பிஓ நோட்டீஸ் போல் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. சரியா? எஸ்பிஓவில் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதும் ஒர்க் பண்ணுறதும் இல்லை நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு நம்ம அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிறதும் இன்றைக்கி கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி சங்கர் சார் தெளிவான ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்து எஸ்பிஓவில் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். அதுவும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஓவில் நம்மளால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண விரும்பினாலும் இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோடய அமௌண்ட் எனக்கு ரிட்டன் வேணும் அப்படின்னாலும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இது எதுக்காக இந்த டாஸ்க், எதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதமாக எஸ்பிஓ ஒர்க் ஆகலை, ஓப்பன் ஆகலை, ஒரு சில காரணங்களால் அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது. இந்த டயத்தில் ஸோ யாரெல்லாம் இன்ட்ரடியூசராக இருப்பாங்க இல்லையா, இன்ட்ரடியூசர்னால் ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ யார் அவங்கள ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள ஓயாமல் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நிறையா வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போது எஸ்பிஓ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ எந்த காரணத்துக்காகவும் உங்களை சேர்த்து விட்டவங்களை, சரியா, எஸ்பிஓவில் உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எஸ்பிஓவில் நீங்கள் கட்டின காசுக்கு எஸ்பிஓ மட்டும்தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, எஸ்பிஓவில் நீங்கள் காசு கட்டினது, எஸ்பிஓவில் நம்ம காசு கட்டினது க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ அதுக்காக நமக்கு ஒரு வேலை அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இதுக்காக ஸோ உங்களை சேர்த்து விட்டவங்களை எந்த விதத்துலேயும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே சும்மா வாயால் மட்டும் சொல்லலை. நம்ம லாகின் பண்ண உடனே நம்ம அதை எல்லாத்தையுமேவும் டிக் பண்ணி அக்னாலஜ் பண்ணி அதை எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஐடி உள்ளே போகும். சரியா? இந்த டாஸ்க்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாகின் பண்ண உடனே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வரும். அதை எல்லாருமே கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணணும். சரியா? அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி அக்செப்ட் பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி உடனே சஸ்பெண்ட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த டாஸ்க்கை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஜூன் 3 சங்கர் சார் இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்காரு. அதையாவது பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். சரியா? இப்போது நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். சரியா? ஸோ லாகின் கொடுத்த உடனே நம்ம ஐடியை போடுறோம். ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா? சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அக்செப்ட் ரிஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது எஸ்பிஓ சொன்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எத்தனை பேர் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த கணக்கு. சரியா? ஸோ நீங்கள் அக்செப்டோ ரிஜெக்டோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு தடவை தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் தான். அதுக்கப்புறமா அந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட்ஸை தெளிவாக படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஓகேவா? ரிஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்கள நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்றதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம வாசித்து அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நம்ம எஸ்பிஓவில் தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இதில் என்ன, பேசிக்காக அந்த மொதல் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மொபைல் ஃபோனை நார்மலாக யூஸ் பண்ண தெரியும். மெயில் அனுப்புகிறதோ இல்லை மெயில் ரிசீவ் பண்ணுறதோ இல்லை ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸோ, அதாவது எஸ்பிஓவில் நம்ம பண்ணக்கூடிய பேசிக் ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குது அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன், ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அதை நம்ம என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? அக்செப்ட் ஆயிடுச்சா? ரைட். மொதல் பாயிண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ரெண்டாவது பாயிண்ட்,
ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் நான் கட்டின காசு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. அதாவது எனக்கு மாதம் மாதம் எஸ்பிஓவில் காசு கொடுப்பாங்க அதுக்காக நான் கட்டினேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், எஸ்பிஓவில் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் நம்ம காசு கட்டியிருக்கோம் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம கட்டின காசு வந்து அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற சர்வீஸ்க்காக தான் அப்படின்றதையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு உள்ளப்பட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது நம்ம தான் பொறுப்பு. இப்போ நான் காசு கட்டியிருக்கேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. சரியா? இதை என்னை சேர்த்து விட்டவங்க என்னோடய அப்ளைனை நான் போய் அவர் தான் பொறுப்பு, அவர் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த காசுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை வந்து மாதிரி இதையும் நம்ம கிளிக் பண்ணணும். சரியா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா படித்து பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முழுசாக படித்து பார்த்துட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்பிஓவில் கட்டின காசுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. நான் காசு கட்டியிருக்கேன்னா அது நான் மட்டும்தான் பொறுப்பு. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு சொன்னவங்களோ என்னோடய அப்ளைனோ அவங்களுக்கும் இந்த காசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்கள போய் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். சரியா? அதுக்கப்புறமா இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லை டெலகிராம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ இல்லை எஸ்பிஓ வெப் பேஜ்லேயோ வர்ற இன்ஃபர்மேஷனை நானே கேட்டு நானே தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கும் போய் சும்மா என்னோடய அப்ளைனை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றதும். ஸோ எஸ்பிஓவில் நான் காசு கட்டினது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் அப்படின்றதையும் மற்ற ஒரு சில காரணங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் படித்து பார்த்து நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க, எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி படித்து பார்த்துட்டேன், நீங்கள் ஒன் டைம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அது ஓகேனா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறதுனால சும்மா பேருக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படிலாம் கிடையாது. அக்செப்ட் பண்ணால் அதுபடி இருக்கணும். அப்படி இல்லைன்னா எஸ்பிஓ விட்டு நம்மளை நீக்கிறதுக்கோ இல்லை லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ எஸ்பிஓவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து தான் அவங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எல்லாமே எனக்கு ஓகே, அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ஓகேனா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்செப்ட் அப்படின்ற பட்டன் வந்து ஹைலைட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ரிஜெக்ட் தான் இருக்கும். நீங்கள் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். சரியா? ஸோ எல்லா டிக்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே தான் இந்த பார்த்தீங்களா அக்செப்ட்ன்றது நல்லா டார்க்காக வந்திருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எதையுமே கிளிக் பண்ணாமல் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாமல் விட்டுட்டா கூட ரிஜெக்ட் தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து அக்செப்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. தெரியாமல் ரிஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ நல்லா பார்த்துட்டு அக்செப்ட் அப்படின்றது இந்த மாதிரி ப்ளூ கலரில் இப்போ மாறும் பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே கடைசியாக அந்த கட்டத்தை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்கே பாருங்கள் கலர் மாறிடும். ஸோ கிளிக் பண்ண உடனே அக்செப்ட்ன்றது கலர் மாறிடுச்சா? ஸோ இந்த கலரில் மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. நான் இப்போ அக்செப்ட்ன்றதை கொடுக்குறேன். சரியா? கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா? வந்த உடனே இந்த மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். வித்தின் 5 days இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம எல்லோரும் இதை பண்ணியிருக்கணும். இதை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஐடி ஆக்டிவாக இருக்கும். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதுவும் ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஐடி ரிஜெக்ட் ஆகிடும், அதாவது சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். சரியா? ஸோ தெளிவாக பண்ணுங்கள். கரெக்டாக அக்செப்ட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துருங்க. ரிஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் காசு 60 நாளில் உங்களுக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இந்த வீடியோ உங்களை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஓவில் தொடர்ந்து கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அக்செப்ட் கொடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு அப்டேட்னாலும் இது மட்டும் இல்லை, இது போல் வேறு ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.